Hello students, today நம்ம வந்து 9th standard chapter 6 trigonometry முக்கோணவியல் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். அதில் exercise 6.3ல இருக்க சம்ஸ் எல்லாம் தான் நாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது, find the value of the following, கீழ்கண்பனவற்றின் மதிப்புகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். Cos 47 degree divided by sin 43 degree the whole square plus sin 72 degree divided by cos 18 degree the whole square minus 2 cos square 45 degree அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மை பொறுத்தளவுக்கு நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணணுன்னா நம்ம பைஹார்ட் பண்ண வேண்டிய சில ஐடென்டிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுதான் இது. ஸோ இது தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த எக்ஸசைஸ் வந்து ஃபுல்லாக நம்ம கிளியர் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ சைன் டீட்டா அப்படின்னா காஸ் டீட்டா 90 டிகிரி மைனஸ் டீட்டா. காசுங்கன்னா சைனு. ஸோ டேனுன்னா காட்டுன்னா டேனு. கொசிக்கன்னா சீக்கன்னா கொசிக்கன்னு. ஸோ 90 டிகிரி. இந்த ஐடென்டிட்டிஸ் வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இந்த எக்ஸசைஸ் வந்து போட முடியும். ஸோ இது கண்டிப்பாக பைஹார்ட் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதன்படி பார்த்தா cos 47ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ cos 47. ஸோ cos டீட்டா என்ன? சைனு 90 டிகிரி மைனஸ் டீட்டாவா? ஸோ 90 டிகிரி. சைனோட வேல்யூ என்ன இருக்குது? இங்கே 43ன்னு இருக்குது. இந்த டீட்டாக்கு பதிலாக இந்த 43 அப்ளை பண்ண போகிறோம். அதுதான் சிம்பிள். ஸோ cos 90 டிகிரி மைனஸு 90 மைனஸ் 43 டிவைடட் பை சைன் 43 டிகிரின்னு போட்டிருக்கோம். ஸோ சைன் 72 டிகிரி. ஸோ சைன் 90 மைனஸ் 18 டிகிரி டிவைடட் பை காசு, அதோட டிகிரி வேல்யூ என்ன? 18 டிகிரி. ஸோ அதுதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் மைனஸ் 45 டிகிரி. ஸோ சைன் 43 இது அப்படியே என்னவாகும்? இந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவலு? காஸ் 90 இது வந்து சைனுக்கு ஈக்குவலா? ஸோ இதுக்கு பதிலாக சைனை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். என்னென்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம்? இந்த டீட்டா இருக்கா, இங்கே டீட்டா இருக்கா, இங்கே டீட்டாவோட வேல்யூ என்ன இருக்குது? 43 இருக்குது. ஸோ சைன் 43ன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ சைன் 43 டிகிரி டிவைடட் பை சைன் 43 டிகிரி த ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு காஸ் 18 சேம் டிட்டோ அதே ஐடென்டி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே கன்வெர்ட் பண்ண போகிறோம். காஸ் 18 டிகிரி டிவைடட் பை காஸ் 18 டிகிரி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 காஸ் 45 டிகிரியோட வேல்யூ என்ன? 1/√2 தி ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ ஸ்கொயர்டு. ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன வரும்? 1 ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 ஸ்கொயர்டு மைனஸ் 2 இன்ட்டு 1/2. ஸோ √2 1 ஸ்கொயர்டுனால 1 தான். √2 ஸ்கொயர்டு எடுத்தால் ஸ்கொயர்டு ரூட்டு கேன்சல் ஆயிரும். ஸோ 2 தான் வரும். ஸோ 2 கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 ஸ்கொயர்னா 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிச்சு. ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், cos 70 degree divided by sin 20 degree plus cos 59 degree divided by sin 31 degree plus cos theta divided by sin 90 degree minus 9 degree minus 8 into cos squared 60 degree கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 20 இருக்குது. ஸோ இங்கே sin இருக்குது. ஸோ cos 90 minus 20ன்னு எழுதலாமா? ஸோ இங்கே 20 தான் இருக்குது. ஸோ 20 ப்ளஸ்ஸு காசு 90 மைனஸ் 31 டிகிரி டிவைடட் பை சைன் 31 ப்ளஸ்ஸு காசு டிவைடட் பை இது ஆல்ரெடி நமக்கு தெரியும், அவங்களே டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ அது காஸ்டீட்டான்னு நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். மைனஸ் இது 8 இன்ட்டு இதோட வேல்யூ என்ன? காஸ் 60யோட வேல்யூ 1/2 தி ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ ஸ்கொயர்டுன்னு நான் இங்கே போட்டிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம சிம்பிளிஃபை பண்ண தெரியுமா? காசை வந்து நம்ம சைனுன்னு மாற்றிடுவோம். சைன் 20 டிகிரின்னு இங்கே மாற்றிடுவோம். இங்கே என்னென்னு மாற்றுவோம்? சைன் 31 டிகிரின்னு மாற்றிடுவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். சைன் 20 டிகிரி டிவைடட் பை சைன் 20 டிகிரி ப்ளஸ்ஸு சைன் 31 டிகிரி டிவைடட் பை சைன் 31 டிகிரி ப்ளஸ்ஸு 1 மைனஸ் 8 இன்ட்டு 1/4. எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் இது கேன்சல் ஆயிரும். இது கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 ப்ளஸ் 1 இங்கே 1 இருக்குது. ஸோ 1 மைனஸு இது கேன்சல் பண்ணால் 2 இன்ட்டு 1 2 தான். இது எல்லாத்தையும் 3 மைனஸ் 2 வந்து 1ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், tan 15 டிகிரி tan 30 டிகிரி tan 45 டிகிரி tan 60 டிகிரி tan 75 டிகிரி. ஸோ குரூப்பிங் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ 15 ப்ளஸ் 75 நமக்கு தேவை 90 தானே. ஸோ 15 கூட 75 ஏற்றினா 90 கிடைக்குமா? 30 ப்ளஸ் 60 90 வருமா? ஸோ அதுதான் யூஸ் பண்ணுறோம். ஸோ tan 15 டிகிரி tan 75 டிகிரி tan 30 டிகிரி
1575. Next tan 30 60, tan 45 degree. ஸோ எழுதிட்டோம். ஸோ 90 மைனஸ் 75 என்ன கிடைக்கும் நமக்கு? 15 கிடைக்குமா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதுகிறோம்? 90 மைனஸ் 75ன்னு எழுதுகிறோம். ஸோ tan 75 டிகிரி நம்ம அப்படியே எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு tan இந்த 30 வந்து எப்படி எழுதுகிறோம்? சாரி 60, 90 மைனஸ் 60 30ன்னு கிடைக்கும். ஸோ அது எழுதியிருக்கோம். ஸோ tan 60 டிகிரி, tan 45 டிகிரி, இது ரெண்டும் அப்படியே எழுதிக்கிறோம். இதையும் மட்டும் நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ tan வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா இது என்ன cot 75ன்னு மாறுமா? ஸோ இதை வந்து காட்டுன்னு இந்த ஹோல் இதை வந்து cot 75ன்னு ஐடென்டிட்டி ரூல்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து மாற்றுறோம். நெக்ஸ்ட்டு tan 75 டிகிரி cot 60, இதுவும் அப்படியே தான் சேஞ்ச் பண்ணுறோம். tan 60 டிகிரி ப்ளஸ் இன்ட்டு tan 45 டிகிரி, அதோட வேல்யூ வந்து 1. ஸோ tan 75 கேன்சல் ஆயிருமா? ஸோ கேன்சல் ஆயிடுச்சு. இது 60 கேன்சல் ஆகாமல் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன வருது? எனக்கு 1 கிடைக்குது. ஸோ இதுதான் நமக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு cot theta divided by tan 90 degree minus theta plus cos 90 degree minus theta sin 90 divided by sin 90 degree minus theta into tan theta secant theta 90 minus theta cot 90 degree minus theta cosecant 90 degree minus theta அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ காட்டு, ஸோ tan 90 டிகிரி மைனஸ் டிகிரி என்ன காட்டு. ஸோ காட்டு கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட்டு காசு டிவைடட் பை 90 டிகிரினா அது என்ன? சைனு. ஸோ கீழே வந்து காசு, மீதி என்ன இருக்குது? டேன் இருக்குது, டேனுன்னு மாறும். கொசிகண்ட் இருக்குது, சீக்கண்ட்டுன்னு மாறும். ஸோ இது கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது? 1 ப்ளஸ்ஸு சைன் டீட்டா இன்ட்டு 1 பை சைனு. கொசிகண்ட்டை வந்து 1 பை சைன்னு நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ 1 பை சைன். ஸோ சைனுக்கு இந்த காஸ் டீட்டா சீக்கண்ட் வந்து 1 பை கொசிகண்ட்டுன்னு மாற்றலாம். ஸோ இது கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன? சாரி, சீக்கண்ட்டை வந்து 1 பை காசுன்னு மாற்றலாம். ஸோ இது கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன வரும்? 1 ப்ளஸ்ஸு 1 ஈக்குவல் டு 2. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? வெரி சிம்பிள். ஸோ எக்ஸசைஸ் 6.3ல் இருக்க சம்ஸ் எல்லாம் ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 1 அதுக்குரிய சொல்யூஷன் இது. 2 சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது, அதுக்குரிய ஆன்சர் இது. 3 கொஸ்டின் இது, அதுக்குரிய சொல்யூஷன் இது. 4th 1 கொஸ்டின் இது, அதுக்குரிய சொல்யூஷன் பார்க்கலாம். அதுக்குரிய சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட்டு இது வந்து அந்த நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பைஹார்ட் பண்ண வேண்டிய ஃபார்முலா ஐடென்டிட்டிஸ் இதுதான். இது தெரிஞ்சாதான் இந்த எக்ஸசைஸ் வந்து போட முடியும். அதுதான் இதை பைஹார்ட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.